இலங்கையில் அறிமுகமாகும் புதிய திட்டம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் பிரேரணை நாடாளுமன்றத்தில். ஐயட்டி விகாரை காணியை யாருக்கும் கையளிக்க மாட்டோம், பௌத்த மகா சம்மேளனம் தெரிவிப்போம். IMF அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். தையட்டி விகாரை அமைந்துள்ள காணியை யாருக்கும் வழங்க முடியாது, அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள 14 ஏக்கர் காணியும் விகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது எனவும் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த சம்மேளனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டி விகாரை அமையப்பெற்றுள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. குறித்த கூட்டத்துக்கு விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதியோ அல்லது விகாரை நிர்வாகத்தினரையோ அழைத்திருக்கவில்லை. இதன் காரணமாக இந்த இணக்கப்பாட்டை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விகாரை அமைய பெற்றுள்ள 7 ஏக்கர் காணி, அதனை சூழவுள்ள காணி என 14 ஏக்கர் காணியையும் விகாரைக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக விகாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது. விகாரைக்கு உரிய காணியில் சாய்த்தியம், புத்த மெதுரா, அன்னதான மடம், மடாலயம், ஓய்வு மண்டபம், தியான மண்டபங்கள், பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும். எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்தெடுக்க வேண்டும் என அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரியுள்ளது. இன்று முதல் அமுலாகும் கௌபே திட்டம். அரச சேவைகள் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கௌபே திட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இதன் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கும் அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து IMF அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் $3 பில்லியன் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை தொடர்வது தொடர்பில் அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. IMF பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடனுதவியின் 4வது தவணையாக $333 மில்லியன் தொகை வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை இரத்து செய்யும் பிரேரணை இன்று நாடாளுமன்றக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு முறைமையை ரத்து செய்வது தொடர்பான பிரேரணை ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. தனிநபர் பிரேரணையாக இந்த யோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்வைக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைக்கு நாட்டின் வாக்காளர்கள் எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர். இதனை கருத்திற்கொண்டு இந்த பிரேரணை முன்வைக்கப்படவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.